ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராம் தூதோ கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய சாதய. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான ஏவிளம்பி வருடம் ஆனி மாதம் 27ஆம் தேதி 11/7/2017 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகம் எழுதலையே அப்படின்னு சில பேருக்கு வருத்தம் இருக்கும். ஏன்னா எல்லோரும் பலாபலன்கள் பார்க்குறான். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம்ன்றது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி எல்லா இடத்துலையும் பத்திரிகையில் வருது, தொலைக்காட்சியில் வருது, எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டா, நிறைய புஸ்தகங்கள்லாம் வந்துடுது, அது சரளமாக எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த நிலையில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் தெரியாமல் இருக்கும், அதாவது பிறந்த தேதி சரியாக தெரியாமல் இருக்கும், இல்லை அந்த காலத்தில் எழுதியிருப்பா அது ஜலத்தில் போயிருக்கும், இல்லை தொலைச்சிருப்பா. அப்போ ஜாதகம்னு எழுதும்போது அவள் தவறான டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டோம், நிஜமான டேட் ஆஃப் பர்த்தை மறந்துடுவாள். அதனாலையும் இல்லை ஜாதகங்கள் தொலைஞ்சு போனதுனாலையும் வேறு காரணங்களாலையும் நீங்கள் ஜாதகம் இருக்காது. அப்போ அந்த மாதிரி ஜாதகம் இல்லாதவன் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க முடியலன்னு வருத்தப்படுறான். அவள் தான் கைரேகை பிரசன்னம் ஆருடம் எண் கணிதம் இதெல்லாம் பார்த்து ஏதோ கொப்பேற்றிக்கிறான், அது வேறு விஷயம். அப்போ அந்த ஜாதகம் இல்லாதவன் என்ன பண்ணுறதுன்னு பல பேருக்கு சந்தேகம். அப்புறம் அது அடுத்த பிரச்சனை என்னென்னா, திருமணம்னு வரும்பொழுது இதே பிரச்சனை வரும். இந்த ஜாதகம் இல்லை அப்படின்ற பிரச்சனை வரும். பேர் பொருத்தம் மட்டும் போருமான வரும். சரி, பேர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா கூட பின்னால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு வருத்தம் வரும். ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறோம், நீங்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவள் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கான்.